தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜாராம் இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். மாதவரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க சார். இந்த ரவுடி வந்து யார், இதோட பின்னணி என்ன சார்? 16/3/2026 திங்கட்கிழமை காலையில் 5:45 மணிக்கு கணேசன் என்கிற தொப்பை கணேசன், அவருக்கு வந்து வயசு 38. அவர் வந்து ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டது சம்மந்தமாக அவரை தேடிட்டு இருக்காங்க காவல்துறை. அந்த வழக்கு என்னங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த வழக்கில் அவரை போய் கைது செய்ய போகிறாங்க. அவர் தலைமறைவாக இருக்கார். இவரோட கூட்டாளிகள் 5 பேரை கைது பண்ணிட்டாங்க. அதில் 2 பேர் வழக்கறிஞர்கள். அதை வீடு பூந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. மற்றவங்களை பிடிச்சாச்சு, இவர் மட்டும் தலைமறைவாக இருக்கார். ஆனால் மெயின் அக்யூஸ்ட் இவர் தான். அவரை பிடிக்கிறதுக்காக இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் வச்சு தேடுறப்போ மாதாபுரம் சின்ன ரவுண்டானா அது பக்கத்தில் ஒரு பாழறிஞ்ச வீட்டில் இவர் பதுங்கி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்கும். அப்போ திருவிக்க நகர் இன்ஸ்பெக்டர் பூபதி ராஜ், அவங்க சப் இன்ஸ்பெக்டரு, ஹெட் கான்ஸ்டபிள், அந்த டீம் போய் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. போய் அவரை பிடிக்க போகையில் அவர் வச்சுருந்த அருவாளை எடுத்து இவங்களை வெட்டிடுறாங்க. அதில் சப் இன்ஸ்பெக்டருக்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் காயப்படுது. உடனே இன்ஸ்பெக்டர் தற்பாதுகாப்புக்காக துப்பாக்கி எடுத்து சொல்கிறாரு. அதில் 2 ரவுண்டு அவர் இடது மார்பில் பட்டு காயமடைஞ்சு விழுந்துடுறாரு. உடனே காவல்துறையினர் அவரை ஜீப்பில் எடுத்துகிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே டாக்டர் பரிசோதனை பண்ணி பார்த்தா அவர் ஆல்ரெடி இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த இந்த என்கவுண்டர். இது சம்மந்தப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னா 30/1/26 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இன்னைக்கு அதே பகுதியில் ஒரு மணிப்பூரில் ஜவுளி வியாபாரம் பண்ணுறாரு. நல்ல வசதியானவர். அவர் பேர் விஜயகுமார். அவர் ஒய்ஃபு, பெண் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய பணம், வியாபாரினால் மணிப்பூரில் வியாபாரம் பண்ணுறாரு. இங்கேருந்து போய் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் கையில் பணம் நகையெல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கும்பல் அவர் வீட்டில் பின்பகுதியில் ஏறி உள்ளே வராங்க. உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்போ அந்த அவரோட மனைவி வந்து கோலம் போடுறதுக்கு அதுக்கு கதவு திறந்துருக்காங்க. டக்குன்னு உள்ளே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள உள்ளே தள்ளி அந்த அம்மா, அவங்க அந்த விஜயகுமார், அவங்களோட பெண்கள் எல்லாரையும் கட்டி போடுறாங்க. இந்த டீமோட மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் எம்ஓன்னு சொல்லுவாங்க. மாடஸ் ஆப்ரேண்டி என்ன அப்படின்னா, அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க, மங்கிக்குள்ளா போட்டிருப்பாங்க. அப்போ பார்க்கையில உங்களுக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, தெரியாதால உள்ளே பூந்து முதல் வேலையை கத்தியை காட்டி அவங்கள மிரட்டி கெட்டி போட்டுருவாங்க. கெட்டி போட்டுட்டு அவங்கள கேட்டு மிரட்டி அந்த வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணி சாவி எங்கே இருக்குது ஏதுன்னு கேட்டு அவங்கள்ட்ட இந்த சாவியை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய நகை, பணம், இதுதான் அவங்களோட எய்ம். அப்படி அன்றைக்கி 15,000 நகையும் 25 லட்சம் கேஷும் கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சிட்றாங்க. இந்த வழக்கில் கேஸ் ரிப்போர்ட் ஆகி காவல்துறையினர் தேடுறாங்க. தேடி 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேரில் 2 பேர் வழக்கறிஞர்கள். அவங்கள விசாரித்தப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த இன்றைக்கி சுட்டுக் கொல்லப்பட்ட தொப்பை கணேசன் இவர் தான் லீட் பண்ணி எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள ரிமாண்ட் பண்ணிவிட்டு இவரை தேடுறாங்க. இவர் கிடைக்கவே இல்லை. அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அவங்க அப்போ தான் தெரியுது இவர் தான் அதை லீட் பண்ணி வந்தார் அப்படிங்கிறது. இவரோட எம்ஓ மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் இதுதான். இவர் பேரில் மொத்தம் 30 வழக்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க காவல்துறையில். 5 கொலை வழக்குகளும் 25 கொள்ளை வழக்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் எல்லா கிட்டத்தட்ட வட சென்னையிலேருந்து தென் சென்னை வரைக்கும் காவல் நிலையங்களில் பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரை இன்றைக்கி பிடிக்க போகையில் அந்த என்கவுண்டர் ஆயிடுச்சு. அவர் யார் அப்படின்னா, வியாசர்பாடியில் பிவி காலனியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் A+ கேட்டகரி ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறையிலேருந்து. அவர் சேரா அப்படின்னு ஒரு ரவுடி இருந்தார் இல்லையா, அவர் இருக்காருணும். ஆனால் அங்கே இல்லை, வெளியூரில் இருக்கார். அவர் கும்பலை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் குறித்து, இதை மாதிரி அவரை என்கவுண்டரில் இறந்து போனது குறித்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி அந்த வழக்கை விசாரணைக்காக மாதாபுரம் நீதித்துறை நடுவர் அவங்ககிட்ட அனுப்பிச்சி வைப்பாங்க. அவங்க இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க சம்பவம் நடந்த இடத்த பார்ப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அப்போ யாரெல்லாம் இருந்தாங்க, காவல்துறை இருந்தாங்களா, வேறு பப்ளிக் யாரும் இருந்தாங்களா, இந்த சுட்ட இடத்துல அந்த குண்டு எம்டி காட்ரேஜ் இருக்கும், அது விழுந்து கிடக்குதா, இரத்தக்கரை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து, அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சத்தம் கேட்டு யாரும் வந்தாங்களா, யார் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டாக்டர் யார் பார்த்து இவர் இறந்து போனார்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாரோ அந்த டாக்டரை விசாரிச்சுட்டு, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாரையும் விசாரிச்சுட்டு,
அந்த இறந்து போனவரோட உறவினர்கள் அவங்களெல்லாம் வந்து விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணி அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த உடலை வந்து கிடத்தி ஒரு 5 இண்டிபெண்ட் விட்னஸ் முன்னாடியில் பிரேத விசாரணை அறிக்கை தயார் பண்ணுவாங்க. அதில் 25 காலம் இருக்கும். அதில் வந்து இவர் பேர் என்ன, இவர் என்ன ஹைட்டு, என்ன உயரம், என்ன காயம் இருக்குது, எந்த காரணத்தால் இறந்து போயிருக்கலாம், அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அந்த 5 பேர் சொல்கிறாங்களோ அதை எழுதி அந்த 5 பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கி இவங்களும் கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு வந்து பிரேத விசாரணை அறிக்கை, அதுக்கு இன்குஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கப்புறமா அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புவாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அவங்க தான் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்கையிலேயே அதில் வந்து மோர் தேன் ஏ டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு அந்த ரிக்வெஸ்ட்லாம் கொடுப்பாங்க. அது போக அதை வீடியோகிராஃப் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் ஃபுல்லுத்தையும் வீடியோ ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட்லாம் கொடுப்பாங்க. அதன்படி போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது சம்மந்தமாக அவங்க உறவினர்களை ஆல்ரெடி விசாரிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் ஏதாவது குறைகள் இருந்து சந்தேகங்கள் இருந்தது, காவல்துறை வேணும் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஏதாவது இது பண்ணாங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரெக்கார்ட் பண்ணி பாடி அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இவரோட பின்னணி என்ன, வேறு எந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கார், இந்த வழக்கில் இந்த சம்பவத்தில் காவல்துறை நடந்துக்கிட்டது சரிதானா, துப்பாக்கிச்சூடை தவிர்த்திருக்கலாமா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க. அந்த காயம்பட்ட 2 காவலர்கள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் அட்மிட்டில் இருக்காங்களா அவங்களையும் விசாரிப்பாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரையும் விசாரிப்பாங்க, அந்த வார்டு டாக்டரையும் விசாரிப்பாங்க. விசாரித்து 2 மாதத்துக்குள்ளே அங்கே ஒரு அறிக்கையை வந்து மாவட்ட நீதிபதி மூலமாக உள்துறை செயலாளருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. இதே சமயத்தில் பேரலாக இந்த காவல்துறை இல்லை, சிபிசிஐடி மாதிரி வேறொரு காவல்துறை இதை பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களும் இந்த விசாரணையெல்லாம் முடித்து அவங்களும் ஒரு அறிக்கையை வந்து உள்துறை செயலாளருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அங்கே ரிப்போர்ட் போனதுக்கப்புறம் அவங்க 2ஐயும் சீர்தூக்கி பார்த்து இது ஜஸ்டிஃபைடு அன்ஜஸ்டிஃபைடுன்னு அங்கே ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டாலும் அதில் வந்து சிஎம் கையெழுத்து போட்டு கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் ஜிஓ இஷ்யூ ஆகும். அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னா காவல்துறை தவறு செஞ்சுருக்காங்க, ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது அவங்க பண்ணது அப்படின்னு அவங்க மேலே கொலை வழக்கு தொடரலாம். தொடர்ந்து அந்த வழக்கு வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, சாத்தாங்குளம் கேஸு, அஜித்குமார் கேஸ் மாதிரி அந்த கேஸ் நடக்கலாம். இது போக மனித உரிமை ஆணையத்துக்கு இந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த எஃப்ஐஆர் காப்பியை உடனே அனுப்பிச்சி வைக்கணும். அது போக இந்த வீடியோ எடுத்தாங்க இல்லையா போஸ்ட்மார்ட்டம், அந்த வீடியோவையும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சி வைக்கணும். இந்த பாதிக்கப்பட்டவங்க, அதை இறந்து போனார் இல்லையா, அவங்க உறவினர்கள் வந்து இது சம்மந்தமாக மனித உரிமை ஆணையத்தில் முறையிடலாம். அந்த விசாரிக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்களா அவங்ககிட்ட முறையிடலாம், ஹைகோர்ட்டில் முறையிடலாம், இல்லை நம்ம உள்துறை செயலாளருக்கோ இல்லை சிஎம்முக்கோ ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். இந்த விசாரணை முடிஞ்சு இந்த அறிக்கை வர்றதுக்கு குறைந்த 2 மாதம் கழிச்சு தான் இவங்க ரிப்போர்ட்டே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வரும். இதில் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை இருக்குது இல்லையா, அது வாங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா உள் உறுப்புகளை எடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு விஷம் ஏதாவது இருந்திருக்காரா அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கிறதுக்காக அந்த விஸ்ரான்னு சொல்லுவாங்க, உடல் உள் உறுப்புகளை வந்து கெமிக்கலுக்கு அனுப்புவாங்க. தடை அறிவியல் துறை அவங்க வந்து ரிப்போர்ட் வரும். வந்ததுக்கப்புறம் தான் இவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி அந்த டாக்டரையும் விசாரித்து அதை பேஸ் பண்ணி தான் இவங்க அறிக்கை கொடுப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து இது மாதிரி சொல்லலாம் சீஃப் மினிஸ்டர் கிட்டேயோ இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிட்டேயோ சொல்லலாம்னு சொல்லியிருந்தீங்க சார். இப்போ அது மாதிரி சொல்லும்போது அவங்க ஏற்றுப்பாங்களா சார் டக்குன்னு? ஆமாம், இப்போ நான் முறையிடுறாங்களே, இப்போ எல்லா வழக்குலையும் பார்க்குறேன். இப்போ ஆகாஷ் கேஸில் கூட பாருங்கள், அவங்க பெற்றோர் தான் ஹைகோர்ட்டில் இது பண்ணாங்க. அதே மாதிரி இப்போது அந்த விளாத்திக்குளம் அந்த கேஸ்லையும் கூட அங்கே பெற்றோர் தான் வந்து முறையிட்டிருக்காங்க. ஏன் அஜித்குமார் கேஸில் கூட முறையிடும். அது மாதிரி விஷயங்கள் ஓகே சார். இப்போ இவரும் வந்து ஒரு ரவுடி தான் இல்லையா, ஸோ தற்காப்புக்காக என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. வேலை வந்து அலைக்கழிப்பாங்களா அப்படியே கேட்குறேன் சார் நான். அதாவது எல்லா மனிதருக்குமே உரிமை இருக்குது. அவன் கெட்டவனோ நல்லவனோ ரவுடியோ அது வேறு விஷயம். இந்த சம்பவத்தை பொறுத்தவரை என்ன நடந்திருக்கு, அதில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் அது தெரியப்படுத்தலாம். சப்போஸ் வந்து காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அவங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கேட்பாங்க அப்படின்னு. இன்கேஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னா காவல்துறைக்கு எந்த மாதிரியான இதெல்லாம் கொடுப்பாங்க சார்? அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா நடந்தது சரிதான் அப்படிங்கிறது அதோட முடிஞ்சு போச்சு. இது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னா தான் அவங்க மேலே வழக்கு தொடருவாங்க. பட் இதெல்லாம் வந்து வழிமுறைகள் தான். ஆனால் இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்குன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத நீதிமன்ற நடுவர் விசாரிக்கிறார். என்கவுண்டர் பண்ணது போலீஸ், விசாரிக்கிறது நீதிமன்ற நடுவர், முடிவெடுக்கிறது உள்துறை. அதனால் இதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இப்போ போலீஸ்னால் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இல்லை, 3 டிபார்ட்மெண்ட் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. தொப்பை கணேசன் மேலே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்களா சார்? அப்போ காவல்துறை வந்து முன்னாடியே வந்து அவரை பிடிச்சிருக்கணும்ல சார்? இல்லை, அதாவது ஒருத்தரை வந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுறதோட போலீஸோட வேலை முடிஞ்சு போச்சு.
அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போடலாம், வழக்கு நடத்தலாம், நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இப்போ இவரே கடந்த ஆண்டில் வெற்றியழகன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நண்பர் கூட இவரை திருத்தணியில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. 2 பேர் இருந்திருக்காங்க. காவல்துறை போய் கைது பண்ணல, அவர் மாட்டிட்டார், இவர் ஓடிட்டார். அப்புறம் யார் என்னென்னு விசாரித்து அதுக்கப்புறம் இவரையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்து தான் இப்போ இந்த கொள்ளை வழக்கில் ஈடுபட்டிருக்காரு. இது வந்து சேரா கேங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொல்றாங்க, அதாவது காவல்துறை காவல்துறை சொல்ல எல்லா ஊடகங்கள்ல வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ சேரா கேங்னா, இப்போ சேரா கேங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெத்தடாலஜியில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? அதாவது சேரா வெள்ளரவி அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் கேங் இருந்தாங்க முன்னாடி. வெள்ளரவி என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டார். அந்த கும்பல் அப்படி டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு. அதே மாதிரி சேராவும் இந்த பிரச்சனைகள்லாம் வேண்டாம்னு சொல்லி ஊருக்கு போயிட்டார், எழுதி கொடுத்துட்டு நான் எந்த வம்புக்கும் போக மாட்டேன்னு. இப்போ அவருக்கே 60 வயசுக்கு மேலே இருக்கும். அவரோட கேங்கில் இவர் இருந்தார்னு சொல்லுவாங்க. இவருக்கு வயசு 38 தான். அதனால் இவருக்கு எந்த அளவுக்கு இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, எந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அந்த குரூப்போட சேர்ந்தவர் தானா அப்படிங்கிறதுலாம் அங்கே விசாரணையில் தெரிய வரும். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதிக என்கவுண்டர்லாம் நடக்குதில்ல சார், இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதிக என்கவுண்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து அந்த இவர் இல்லையா ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, அந்த கொலை வழக்கில் வந்து என்கவுண்டர் நடந்தது. அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் வந்து அதில் வந்து சிசி ராஜான்னு ஒருத்தர் என்கவுண்டர் ஆனார், இன்னொரு பாலாஜின்னு ஒருத்தர், 2 பேரும் என்கவுண்டர் ஆனாங்க அந்த வழக்கில். ஃபஸ்ட்டில் அந்த திருவேங்கடம்னு ஒருத்தர் சரண்டர் ஆனவர் என்கவுண்டர் ஆனாங்க. அதுக்கப்புறமா சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த வழக்கில் வந்து இப்போ அவர் வெட்டலை அப்படின்னா இவங்க சுட போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் அவர் கைது பண்ணாங்கல்ல, அப்போல்லாம் துப்பாக்கியால் சுட்டாங்களா? இல்லையே. துப்பாக்கி முனையில் கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கைது பண்ணும்போது துப்பாக்கி முனையில் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அந்த வந்தது சூழ்நிலை சரியா தவறா நீதிமன்ற அவங்க வந்து விசாரிக்கல தெரியும் சார். அதே மாதிரி சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷோட மரணம் எடுத்துக்கலாமே, அதையும் எடுத்துக்கலாம், அஜித்குமாரோட மரணம் எடுத்துக்கலாமே, இதெல்லாம் விஷயங்களும் சில காவலர்கள் வந்து தவறான முறையில் ஈடுபடுறாங்கல்ல சார், இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? காவல்துறையில் 5-10% கெட்டவங்க இருப்பாங்க. அதுக்காக காவல்துறையே எல்லாரும் கெட்டவங்க நினைக்க முடியாது. காவல்துறையில் 90-95% நல்லவங்க இருக்கிறாங்க. காவல்துறை நல்ல முறையில் இயங்குது. இப்போ இதே மாதிரி ரவுடிகளை ஒரு நாளைக்கு எத்தனை பேரை கைது பண்ணுறாங்க, எத்தனை பேரை ரிமாண்ட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமா அடித்து கொல்லப்படுறாங்க. ஆனால் அதுக்கு அடித்து கொண்டதெல்லாம் நியாயம்னு நான் சொல்லலை. அடித்து கொண்டா அதுக்குள்ள தண்டனை அவங்க அனுபவிச்சே தரணும். அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யாரையும் அடிக்கிறதுக்கோ கொலை செய்யறதுக்கோ எந்த அதிகாரமும் காவல்துறை கிடையாது. ஆனால் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து இது எப்படின்னா, என்கவுண்டரோட இது என்ன அப்படின்னா, அது எல்லாருக்குமே அது உண்டு. தற்பாதுகாப்பு. ஒருத்தர் வந்து நம்ம கொல்ல வராங்கன்னா நம்ம திருப்பி தாக்கலாம். அப்போ அவங்க இறந்து போனாங்கன்னா அதுதான் என்கவுண்டர். அது வந்து உங்களுக்கும் உண்டு, காவல்துறைக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் உண்டு. தன்னை வந்து ஒருத்தர் தாக்கி கொல்ல வராங்கன்னா திருப்பி தாக்கலாம். அதில் அவர் இறந்து போனால் அதில் வந்து இவங்களுக்கு சட்டப்படி தவறு கிடையாது. இதுக்கு 2-3 வழக்குகள் சொல்கிறேன். இங்கே ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஞாயிறுன்னு ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் வந்து அது ரொம்ப அதாவது எந்த வசதியும் இல்லாத கிராமம். அப்போ ஒரு வயசுக்கு அந்த பெண் வந்து இயற்கை உபாதையை கிடைக்கிறதுக்கு ஒரு முட்புதற்குள்ளே போயிருக்காங்க. அப்போது கத்தியை காட்டி அந்த பெண்ணை ரேப் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. உடனே அந்த பெண் என்ன பண்ணாங்க, சுதாரிச்சுக்கிட்டு அந்த கத்தியை பிடுங்கி அவனையும் கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் இறந்து போயிட்டான். கொலை வழக்காக தான் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு அந்த வழக்கை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மதுரையில் அம்மா பொண்ணு 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க அப்பா இருக்கார் கூட. அவர் குடிகாரர். எப்போதும் குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா அடிப்பார், இது மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அன்றைக்கி என்ன பண்ணார், குடி போதையில் மகளை போய் கற்பழிக்க முயற்சி பண்ணுறாரு. தாய் போய் தடுத்து பார்க்குறாங்க, கேட்கல. தாயையும் அடித்து போடுறாரு. அப்போ அந்த அம்மாவுக்கு வேறு வழி இல்லாமல் அருவாள் எடுத்து அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. அந்த வழக்கையும் கொலை வழக்காக பதிவு செய்து அப்புறம் விசாரணையில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால் அதெல்லாம் இந்த 2 வழக்குகளும் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நடந்தது. அது என்கவுண்டர்னு சொல்ல முடியா. என்கவுண்டர் போலீஸ் பண்ணால் என்கவுண்டரு, அவங்க பண்ணால் தன்னை பாதுகாத்துக்கிறது. அதனால் விசாரணையில் அது தெரிய வரும். அது மாதிரி இந்த வழக்கையும் இந்த என்கவுண்டர் நியாயமா இல்லையாங்கிறத விசாரணை முடிவில் தெரியும். ஸோ ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ காவல்துறையிடம் சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் அதிகாரிகளும் வந்து கேள்வி கேட்பாங்க. அவங்க வந்து காவல்துறை கிட்ட எந்த மாதிரியான கேள்விகள் சார் கேட்பாங்க? அதாவது நம்ம மேஜிஸ்ட்ரேட் இல்லை அந்த சிபிசிஐடி அவங்களோட என்ன நோக்கம் அப்படின்னா, இதை தவிர்த்திருக்கலாமா, தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலாம் நடந்ததா அப்படிங்கிறத நிச்சயமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு உயிரை போகக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இந்த உத்தரவிடக்கூடிய அதிகாரம் இருக்குது. இப்போ காவல்துறைக்கு அது கிடையாது. ஆனால் அவங்க வந்து அவங்களோட டியூட்டியை செய்ய போகிறாங்க. ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அவர் மேலே இவ்வளோ வழக்குகள் இருக்குது, இந்த வழக்கில் அவர் கைது செய்கிறது காவல்துறையோட டியூட்டி. அவரை கைது செய்ய போகிறப்போ அவர் இவங்களை தாக்குனாங்கன்னா
அப்புறம் அடுத்தல இன்னொரு 2 பேரும் விட்டுப்பட்டாங்க, அடுத்தல இன்ஸ்பெக்டர் விட்டு போட்டுருவார். அப்போ அவர் வந்து அடுத்த சம்பவத்தை தடுக்கிறதுக்காக அவர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரியுது. ஆனால் இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது விசாரணை முடிவுகள் தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.